வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப மீனராசி. மீனராசினாலே நம்மளுக்கு தெரியும். அ சொந்தம் பந்தம் அப்டி சொல்லிட்டு உருகி, 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 உருகி சுத்திக்கிட்டே இருப்பாங்க அவங்க. சொந்தத்தோடயே உலாவணும், சொந்தத்தோடயே இருக்கணும். அ அந்த விஷயத்த யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப பழைய பஞ்சாங்கம் மாரி அவங்க தாட்ஸும் இருக்குமா. அதாவது காமதேனு பசு, சனி உத்திரட்டாதி அதெல்லாம் யோசிச்சு நம்ம சொல்றது. அதேபோல் நெறைய விஷயங்கள் போன ஜென்மத்துடன் தொடர்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் மிஸ் ஆகுற மாரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால இவங்களுக்கு நரம்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய விஷயத்தில் நட்பு வட்டம்ங்கிறது பெண்களாக அமைந்தால் சிறப்பாக இருக்கும். பெண்கள் இவங்களுக்கு நன்மை தருவாங்க. அது இளமையான தோற்றத்துக்குடைய பெண்கள் நன்மை தருவாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இவங்க வார்த்தையில் ஒரு ஒரு விஷயம் பேசும்போது, பணம் சார்ந்த விஷயமாக இருக்கும்போது, எல்லாத்தையும் கட் அண்ட் ரைட்டா வெட்டு உண்டு துண்டுன்னு பேசி கரெக்டா அந்த பணத்தை விஷயத்தையும் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய தாய் என்னன்னா, இளமையான தோற்றத்துடன் ரொம்ப எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய இவங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க பேர் சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஈர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தந்தைங்கிறது நிறைய அவமானத்தை சந்திக்கக்கூடியவராக இருப்பாங்க. நிறைய குத்தல் பேச்சுகளை வாங்கக்கூடியவராக இருப்பாங்க. நிறைய தியாகம் பண்ணக்கூடியவர்கள், தியாக சுடர் அப்படிங்கலாம் அவங்கள. அந்த மாதிரி இவருடைய மீனராசி நேர்களுடைய தந்தை அப்படி இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம சிறந்த முறையில் கையாள்வது, சிறந்த முறையில் எடுத்துட்டு வரணும்னா அதுக்குள்ள தெய்வங்களை எடுத்துட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்ப மீனராசிக்காரர்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்கு பழனி முருகரை எடுப்பதும், வீடு வாகனம் சரியாக அமைவதற்கு குமரகிரி முருகர் வழிபாடை எடுப்பதும், அதே சமயம் வயிற்று கோளாறுகள், அதே போல் வயிற்று ப்ராப்ளம் இருக்கணும்னா போலூர், திருவண்ணாமலையில் உள்ள போலூர் முருகரை வழிபாடு எடுத்துக்கொள்வதும் சிறந்த பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே போல் நிறைய அவமானங்களை சந்திக்கிறேன், நிறைய அவமானத்துல பட்டு பட்டு உணர்றேன், நோய் நொடியில், அதாவது நோய் நொடினா லக்ஸரி நோய்பாங்களே, அந்த மாதிரி லக்ஸரி நோய்கள் அவங்களை ஈஸியா தாக்கும். இந்த நோய் நொடி விஷயத்தை அவங்க மாற்றுவதற்கு எங்க போனோம், நம்மளுடைய குறுக்கு தெரு கோயில் உள்ள நம்மளுடைய முருகர், குறுக்கு தெரு கோயில் முருகரை வழிபாடு பண்ணுவது திருநெல்வேலியில. அது அவங்களுக்கு நோய் நொடியை தணிக்கக்கூடியதாக மாறும். இந்த நோய் நொடியினால் அவங்களுக்குள்ள இல்லற வாழ்க்கைக்குள்ள ஒரு ப்ராப்ளம் உருவாகுற மாதிரி இருக்கும். அதனால இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கணவன் மனைவியுடைய ஒரு ஐக்கியம் கூடுவதாக இருக்கும், நோய் நொடிகளின் அளவு குறைவதாக இருக்கும். இரவு தூக்கத்தை இவங்க கண்டினியூ பண்ணணும்னா தோரணமலை கோயிலுக்கு போகணும். அங்க போய் இரவு தூக்கத்துக்காக நம்ம விபூதி வாங்கிட்டு நெற்றியில் பூசிக்கொள்வது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம இறை வழிபாடை கரெக்டான தெய்வமாக பழனி முருகருக்கு போகும்போது உணவு தானங்களை கொடுக்கணும். அதே போல் இவங்க வீடு மனை வாகனத்தில் பிரச்சனை, சின்ன சின்ன வீடுகள் அமைவதற்கு பிரச்சனை இருக்காது. இவங்க வீடு பொதுவா எங்க அமையும் தெரியுமா? பார்க்கு, பூங்கா, அந்த மாதிரி ஸ்கூல் அது அருகில் இருக்க இடத்துல தான் இவங்க வீடு அமைப்புகளே இருக்கும். அந்த மாதிரி அமைப்புல இருக்கிற இவங்க வீடுகள் அவங்களுக்கு என்னன்னா லட்சுமி நரசிம்மர் கோயிலும் இங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோயில் கிட்ட இருக்கிற வழிபாடுகள் அப்படி பண்ணும்போது அவங்க வீடு சிறப்பான முறையில் அமையும். அதனால குமரகிரி கோயிலுக்கு போயிட்டு அங்க லட்சுமி நரசிம்மரை வழிபாடு பண்ணிட்டு குமரகிரி வழிபாடு பண்ணீங்கன்னா சிறந்த முறையில் பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது அதாவது உங்களுக்கு துலாம் ராசியில் உள்ள அந்த குறுக்கு தெரு கோயில் உள்ள திருநெல்வேலி கோயில் இருக்கு இல்லையா, அங்க போய் உணவு தானம் இல்லாட்டா ஒரு தங்க காயின் ஒரு சின்ன மில்லிகிராம் எடுத்து அந்த ஆற்றில் மிதக்க விட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா அது பண்ணும்போது உங்களுக்கு இந்த லக்ஸரியான நோய் லக்ஸரியான நோய் அது ஸ்திரமாக உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கிறத அப்படியே ஈஸியா அது உங்களுக்கு உங்களை விட்டு விலகிரும். அதனால அந்த இடத்துல நீங்க அந்த எதை பெண்ணால் உங்களுக்கு பெறுகிறீர்களோ பெண்ணால் அவமானமும் உங்களுக்கு தான் வரும். அதனால இந்த இடத்த சரியா நிர்வகிச்சிட்டீங்கன்னா அந்த பெண்ணால் வரக்கூடிய அவமானம் ஒரு நண்பன் தோழியாக ஒரு தோழி உங்களுக்கு நண்பையா வரும்போது நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். அதே தோழி சில விஷயத்தில் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி உங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த பெண்களால் உங்களுக்கு நிறைய நோய்களை உபாதைகளை உருவாக்கும். பண சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு உபாதைகளை உருவாக்கும். இதை சரிபடுவதற்கு தான் குறுக்கு தெரு கோயில் உள்ள முருகர் கோயிலை வழிபாடு பண்ணும்போது அது உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். யாராச்சும் நான் இந்த கோயிலுக்கெல்லாம் போக முடியல அப்படின்னா
நான் சொன்ன கோயில்கள் நிறைய கோயில் சொல்லியிருக்கேன். இந்த கோயிலுக்குலாம் போக முடியல. யாராச்சும் போனாங்கன்னா, அதில உள்ள பிரசாதத்த வாங்கி, அத ஒரு டப்பால போட்டு, இது இதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பேர் போட்டு, நீங்க எந்த கோயிலுக்கு எந்த விஷயத்துக்கு போறீங்களோ, இப்போ வருமானம் சார்ந்த விஷயத்துக்கு போகணும்னா, அதுக்குள்ள கோயிலுக்குள்ள விபூதிய பூசுங்க. நைட்டு தூங்கும்போது அதுக்குள்ள விபூதிய பூசுங்கன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு விபூதியும் தனித்தனியான ஒரு பேப்பர்லயோ, இல்லாட்டி ஒரு டப்பாலயோ போட்டு வச்சுட்டீங்கன்னா, அது உங்களுக்கு நல்ல வைப்ரேட் குடுக்கும். நெறைய மாற்றங்கள குடுக்கும். அதனால இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில், அதாவது அ வருமானம் பெருகும் அந்த விஷயத்துக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கிறதா இருந்தால், குண்டுமணி அல்லது சோழி, அல்லது கோமதி சக்கரம் இதெல்லாம் அதுக்குள்ள போட்டு வச்சுட்டு, அந்த விபூதியோட போட்டு வச்சுட்டு நீங்க பூசிக்கிட்டே இருக்கும்போது மாற்றங்கள் கிடைக்கும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் நெறைய பிரச்சனைகள் தீர்க்கும். இதெல்லாம் இல்லாமல் வழிபாடுகள் பண்ணும்போது, நெய்வேத்தியம் பண்ணும்போது, இந்த கோயில் இவங்களுக்கு அதாவது மீனராசிக்காரர்களுக்கு நெய்வேத்தியம் வந்து பிஸ்மிலாபாத் பண்ணலாம். அப்புறம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம். எல்லாம் அன்னத்தால் செய்த உணவுகளை படைக்கலாம். மாவிளக்கு ஏத்தலாம். இதெல்லாம் பண்ணும்போது இந்த மீனராசிக்காரர்களுக்கு நெறைய மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஏன்னா பெண்களால் அவமானப்படுவதனால் உணவில் கவனமாக இருக்கணும். அப்புறம் காரமான உணவுகளை தானம் குடுப்பது சிறப்பாக இருக்கும். துவரம் பருப்பு வச்சு சாம்பார் வச்சு தானம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். அதனால வெள்ளி, செவ்வாய் துவரம் பருப்பு உங்க வீட்ல ரெகுலரா பயன்பாட்டுல இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, அந்த மாற்றங்களை கண்கூடா பார்ப்பீங்க. இந்த மாரி சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் நெறைய சேஞ்சஸ குடுக்கும். நீங்க அணிய வேண்டிய கயிறு கூட பிங்க் கலர் கயிறு அல்லாட்டா ஃபேண்டா கலர் கயிற போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். அதுக்குள்ள அந்த கயிறை வைக்க வேண்டிய தெய்வம் வந்து திருத்தணி முருகர் கோயில்ல வந்து கயிற வச்சு எடுத்து கையில கட்டிக்கலாம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் முருகர் வழிபாடில், அந்த முருகர் வழிபாட நீங்க நல்லா நிரந்தரமா கும்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, ஆக்டிவேட் பண்ணணும். எப்பவுமே ஒரு டேப்லெட் குடுக்கும்போது 3 நாள் சாப்பிடுங்கம்பாங்க. 5 நாள் சாப்பிடுங்கம்பாங்க. ஒரு நேரத்துல எந்த நோயும் குணமாகாது. அதனால் நிரந்தரமாக தீர்வு கிடைக்கணும்னா, ரெகுலரான இந்த விபூதிகையும், இந்த இறை வழிபாடையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, மாற்றங்கள் கிடைக்கும். நான் 1 மாசத்துல வழிபட்டேன். அதனால எனக்கு குணமாகல. உங்களுடைய கர்மாக்கள் நெறைய ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. அத தான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அத ரிமூவ் பண்ணுவதற்கு நீண்ட காலம் ஒரு 6 மாதமாச்சும் இத ஹேண்டில் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, இந்த முறைகளை கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு மாற்றங்கள் விரைவில் வந்து சேரும். ஆனா இறை வழிபாடை ஒரு நாள்ல கும்பிட்டுட்டு மேஜிக் நடக்கணும்னு நினைக்காதீங்க. உங்களுடைய மன துணிவும், உங்க திடமும் இறை வழிபாடுக்கு எவ்வளவு முக்கியங்கிறத இறைவன் சோதிப்பான். அதனால அந்த சோதனைகளை தாங்கிட்டு அந்த கோயிலை போய் டச் பண்ணி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா, வெற்றியின் சிறந்த நபராக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.